செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் வழக்கு முடித்து வைத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீனை ரத்து செய்யக்கூடிய மனுக்களை முடித்து வைத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். இந்த வழக்கு விசாரணையின் பொழுது செந்தில் பாலாஜி தரப்பு அதே போல அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. அதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், அடுத்த தேர்தலில் வெற்றி பெற்றால் கூட செந்தில் பாலாஜி அமைச்சராக கூடாது என்று அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் அமைச்சராக முடியாது என உச்சநீதிமன்றம் கூற அதிகாரம் இல்லை என செந்தில் பாலாஜியுடைய தரப்பு வாதத்தை முன்வைத்தது. இந்த நிலையில் மீண்டும் அமைச்சராகி ஜாமீனை ரத்து செய்ய கோரக்கூடிய மனுக்களை மீண்டும் தாக்கல் செய்ய வைக்கக்கூடாது என்றும் அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. எப்படி டெல்லி முதல்வர் தலைமைச் செயலகம் செல்லக்கூடாது என உத்தரவிடப்பட்டதோ அதே போல செந்தில் பாலாஜிக்கும் உத்தரவிட வேண்டும் என்றும் அமலாக்கத்துறை தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வெங்கடேசன் விவரிக்க கேட்போம். வெங்கடேசன், இந்த வழக்கில் அமலாக்கத்துறை தரப்பிலும் செந்தில் பாலாஜி தரப்பிலும் என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டது? வணக்கம். தமிழ்நாடு போக்குவரத்து துறையில் வேலைக்கு லஞ்சம் தொடர்பாக அமலாக்கத்துறை பதிவு செய்த பண மோசடி வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு வழங்கிய ஜாமீனை ரத்து செய்ய கோரி இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட வித்யாகுமார் அமலாக்கத்துறை சார்பில் தாக்கல் செய்த மனுக்களை உச்சநீதிமன்ற நீதிபதி அபய் எஸ் ஓகா தலைமையிலான அமர்வு விசாரித்தது. கடந்த 23ஆம் தேதி இந்த வழக்கில் மிக முக்கியமான கேள்வியை செந்தில் பாலாஜிக்கு எழுப்பியிருந்தது. அமைச்சர் பதவி வேண்டுமா அல்லது ஜாமீனில் சுதந்திரமாக இருக்க வேண்டுமா என்பதை முடிவு செய்யுங்கள், இரண்டில் ஏதாவது ஒன்றுதான் உங்களுக்கு வாய்ப்பு அளிக்க முடியும் என்ற ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிவித்திருந்தது. அப்போது செந்தில் பாலாஜி தரப்பில் குறிப்பாக இந்த விவகாரத்தில் ஏற்கனவே லஞ்ச வழக்கில் மத்திய குற்றப்பிரிவு தாக்கல் செய்த அந்த வழக்குகளில் சாட்சிகளுக்கான அந்த சம்மன் அளிக்கும் பணி தற்போதுதான் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அது டிசம்பர் மாதம் நிறைவடையும். சாட்சிகளிடம் விசாரணை, குறுக்கு விசாரணை என்பது வரும் மே மாதத்தில் தான் தொடங்கும். அதற்குள் தமிழ்நாட்டில் நடைபெறும் திமுகவின் ஆட்சி காலம் என்பது நிறைவடைந்துவிடும், தேர்தல் வந்துவிடும். எனவே செந்தில் பாலாஜி சாட்சிகளை கலைக்க வாய்ப்பில்லை என்ற ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டது. அந்த வாதத்தை உச்சநீதிமன்றம் ஏற்க மறுத்துவிட்டது. தெளிவாக நீங்கள் அமைச்சர் பதவி வேண்டுமா அல்லது ஜாமீனில் சுதந்திரமாக இருக்க வேண்டுமா என முடிவு செய்யுங்கள் என தெரிவித்து இன்று காலக்கெடு விதித்திருந்தது. இந்நிலையில் தான் நேற்று மாலை செந்தில் பாலாஜி தனது பதவியை ராஜினாமா செய்தார். இது தொடர்பான தகவலை உடனடியாக ராஜினாமாவை ஏற்றுக்கொண்ட முதல்வர் அது குறித்த தகவலை ஆளுநருக்கு தெரிவித்திருந்தார். ஆளுநரும் உடனடியாக ஒரு ஆளுநர் மாளிகையிலிருந்து ஒரு அறிக்கை என்பது அவருடைய ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்ற விஷயம் என்பது அறிக்கையின் வாயிலாக தெரிவிக்கப்பட்டது. அந்த அறிக்கையை தான் இன்று தமிழ்நாடு அரசின் சார்பில் குறிப்பாக செந்தில் பாலாஜி தரப்பிலும் அந்த தாக்கல் செய்யப்பட்டது. அந்த தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி அலுவலகத்தில் வெளியான அந்த செய்தி குறிப்பை குறிப்பாக நீதிபதிகள் ஏற்று இந்த மனுவை முடித்து வைத்த போது இந்த வழக்கில் மனுதாரர்களாக உள்ள வித்யாகுமார் மற்றும் அமலாக்கத்துறையினர் இதே போன்று அமைச்சர் பதவியை மீண்டும் அவர் ஏற்கப்பட வாய்ப்பு என்பது தெளிவாக உள்ளது. எனவே வரும் தேர்தலில் ஒருவேளை திமுக தலைமையிலான ஆட்சி அமைத்து அதில் அமைச்சராகிவிட்டால் மீண்டும் இது போன்ற ஒரு ஜாமீனை ரத்து செய்ய கோரும் மனுக்களை தாக்கல் செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டுவிடும். எனவே அவருக்கு மீண்டும் அமைச்சராக கூடாது என்ற ஒரு நிபந்தனை விதிக்க வேண்டும். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு விதித்ததை போன்ற ஒரு நிபந்தனையும் அவருக்கு கடுமையான நிபந்தனைகளை விதிக்க வேண்டும் என்ற ஒரு வாதங்களை முன்வைத்தார். அதற்கு செந்தில் பாலாஜி தரப்பில் கடும் ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டது. இது போன்று ஒரு நபர் அமைச்சராக கூடாது என உத்தரவு பிறப்பிக்க நீதிமன்றங்களுக்கு அதிகாரம் இல்லை என்ற ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டது. மேலும் நீதிமன்றம் கேட்ட அமைச்சர் பதவியா அல்லது ஜாமீனா என்பதற்கு பதவி விலகி தனக்கு ஜாமீன் தான் வேண்டும் என்ற ஒரு பதிலை மறைமுகமாக தெரிவித்து விட்டார். எனவே இந்த மனுக்களை நீங்கள் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டது. இதில் அனைத்து தரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட உச்சநீதிமன்றம் குறிப்பாக அவர் அமைச்சர் பதவியில் இல்லை என்பதற்கு அடிப்படையிலேயே அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதை பதிவு செய்து கொண்டு தற்போது அவர் அமைச்சர் பதவியில் இல்லை, விலகிவிட்டார், அவரது அமைச்சர் பதவி விலகல் கடிதம் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்ற ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பை ஏற்று இந்த மனுவை நாங்கள் முடித்து வைப்பதாகவும் இதில் இந்த விவகாரத்தில் மேலும் நிபந்தனைகளை விதிக்க வேண்டிய அவசியம் எழவில்லை என்று தெரிவித்து செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுக்களை ரத்து செய்ய கோரிய வித்யாகுமார் மற்றும் அமலாக்கத்துறையின் மனுக்களை முடித்து வைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.